மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? மெரினா பீச் இருந்தாங்க. கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது என்று. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இந்த குதிரை லேடி அப்படியே ஆந்திரா வர வேண்டியதான். பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் உலகம். நான் உங்கள் ராஜசேகர். மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? மெரினா பீச் இருந்தாங்க. ஆமாங்க, சென்னையோட மெரினா பீச் தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சுங்க இது. இதுதான் பீச்சா? தண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பீச்சு, ரொம்ப நீட்டாக சுத்தமாக இருக்குங்க. நிறைய ஸ்டால்கள் இருக்குது. நம்ம ஃபுட்டு டிஃப்ரெண்டான ஃபுட்டுகள் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபுட்டு. பீச்சு, நம்ம சுந்தரி அக்கா கட்டை மீன் பக்காவாக கலக்கிறோம். சும்மா அத்தோ பேஜா வேற லெவலில் நம்ம வந்து இங்கே வந்து ஃபன் பண்ண போகிற மக்களே. வாங்க பார்க்கலாம். நம்ம பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப பெரிய நீளம் பீச் மக்கள். நம்ம மும்பை மாதிரி வந்து குறுகிய இடத்துல இருக்கும். இவ்வளோ ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாது. குறிப்பிட்ட ஃபுட் ஸ்டால் தான் இருக்கும். இந்த சாட், பானிபூரி இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சில லிமிட்டடு தான் இருக்கும். கண் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் இங்கே வந்து நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. பீச்சு பார்த்துட்டு அடுத்து அப்படியே ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா ஃபுட்டு வெரைட்டி இருக்குங்க. ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபுட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முன்ன நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்க பீச் நீங்களை தான் வச்சுட்டு என்னால் முடியலை. இந்த குதிரை லேடி அப்படியே ஆந்திரா வர வேண்டியதான். போடா ராஜா. பெரிய ராஜா தேசிங்க குதிரையில போறாரு. ஐயோ, குதிரை பாவம். எங்க மாமா சொன்னோம்? அங்க பாத்தியா, ரவுண்டா வரைஞ்சிருக்குதுல, அதனுடைய மைய பகுதியில. எனக்கு அப்பவே தெரியும் நீ கரெக்டா சுடுவேன். என்ன பண்ண என்ன விளையாட போறீங்க இப்போ? கன் ஷூட்டா? கிழக்கே குறிவித்தால் மேற்கே பாய்கிறது. அம்மா நல்லா அடிப்பேன். நல்லா அடிப்பல்ல. நல்லா நர்வஸ் ஆயிட்டு எடுக்கிறேன். சித்திரமும் கைப்பழக்கம் பழக எல்லாம் சரியாகிவிடும். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? முடியலையா? சூப்பர். நம்ம பேருண்ணா? எஸ் முருகானந்தம். எத்தனை வருஷமா இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 5 வருஷமா பண்ணிருக்கீங்க. நம்ம சொந்த ஊர்னா? ட்ரிபிளிகேனி தான். ரொம்ப சந்தோஷம். ராஜ்குமார், எப்படிங்க ரெகுலராக வருவீங்களா? எப்படி சொல்ல முடியாது. யாவது ஒரு வாட்டி பசங்க ஃபோர்ஸ் பண்ண வருவோம். அப்படியா? யாருக்காவது எப்போது நைட்டு மீன் சாப்பாடு சாப்பிடணும், சாதம் சாப்பிடணும் அப்படின்னா கார் எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே இவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது. எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை சும்மா அப்படி தான் அந்த மாதிரி?
இல்லை நான் ஆக்சுவலி இது வரைக்கும் எல்லா கடையிலும் டேஸ்ட் பண்ணதில்லை. சில கடையில் போய் சாப்பிட முடியும். ஆனால் எப்படி டேஸ்ட் பரவாயில்ல, நல்லா இருக்கும். நம்பி சாப்பிட்டேன். சென்னையில் 1 வருஷமாக இருக்கிறீங்களே? 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ சென்னை வேலை ஆகிட்டீங்களா? மும்பை வேலை வந்து இப்போ சென்னை வேலை ஆகிட்டீங்க. வாங்க பீச் போய் பார்ப்போம். கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது என்று. மக்களே இப்போ பின்னாடி பாருங்கள், நம்ம மெரினா கடல் இருக்குது. ரொம்ப அழகான கடலுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப லென்த்தாக இருக்கும், லாங்காக இருக்குது. பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. இங்கிருந்து ரோடு 1/2 கிலோமீட்டர் 600 மீட்டர் இருக்கும். ரொம்ப பெரிய பீச். இந்த பக்கம் பார்த்தாலே பெருசாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தாலே பெருசாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தாலே ஒரு சில பேர் தண்ணியில் இருப்பாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா பீச் வந்து சுத்தமாக க்ளீனாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. நம்ம சென்னையில் வந்ததில் மிக சந்தோஷம். குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. குழந்தைங்க வேறு குளிக்கணும், எங்கே போனாலும் குளிக்கணும்னு சேட்டை பண்ணுறாங்க. அடுத்து என்ன ராஜ்குமார், அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. சரிங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற பட்டினப்பாக்கம் பீச்சு பக்கம் போனால் நிறையா கடை இருக்கும். நம்ம சொல்கிறத சமைச்சு கொடுப்பாங்க. சரி, சொல்கிறது சமைச்சு கொடுப்பாங்களா இல்லை இருக்கிறத சொன்னால் சமைச்சு கொடுப்பாங்க. சரி சரி சரி. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நிறையா வடபழனி போகிறோம். அமலா தேட்டரு, விஜயா தேட்டரு, விஜயா மாலு, நிறையா விஷயம் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பீச்சு பார்த்துட்டோம். கடலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம என்னென்னா அடுத்து நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. நிறைய ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க போகலாம். ஹாய் பாப்பா, உங்கள் பேர் என்ன? யமுனாவா? ரெமோனாவா? இது என்னம்மா நம்மளது என்ன ஸ்டாலு? ப்ரௌனிஸா? சூப்பராக, ரொம்ப டைனியான ஒரு ப்ரௌனி ஷாப். அழகாக இருக்குது, உங்களை மாதிரியே க்யூட்டாக இருக்குது. என்னென்ன கிடைக்கும் நம்மக்கிட்ட? ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி இருக்குது, ராகி ப்ரௌனி இருக்குது, ஹாட் சாக்லேட் ப்ரௌனி இருக்குது, ட்ரெஸ்லெஸ் இத்தனை ப்ரௌனிஸ் இருக்கா? சூப்பர். ரொம்ப ஆனால் டைனியான ஒரு அழகான ஷாப்பு பாருங்கள். இந்த பாப்பா அவசரமே நம்ம வாங்கிக்கலாம், க்யூட்டாக இருக்குது. வாங்கிக்க. லவ் ப்ரௌனிஸில் ஃபாலோ பண்ண காம்ப்ளிமெண்ட்ரி சாக்லேட். அப்படியா? வெரி குட். ஃபாலோ பண்ணியாச்சா? பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம வந்து ஃபாலோ பண்ணியாச்சு. காம்ப்ளிமெண்ட்டாக சாக்லேட் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறீங்க?
இல்லை இங்கே நிறைய ஷாப் இருக்குது, குட்டி குட்டியாக வித்தியாசமாக இருக்குது. அங்கே பாருங்கண்ணா, இங்கே ஒரு சைனீஸ் சீ ஃபுட். நம்ம தமிழ்நாட்டே வந்து ஒரு ஃபுட் ட்ரக் நடத்துறது பாருங்க. நிறையா ஃபுட் கோர்ட் இருக்குங்க, நிறையா ஃபுட் ஸ்டால் இருக்குது. என்ன இல்லை எல்லாமே இருக்குங்க இந்த இடத்துல. சீ ஃபுட் இருக்குது, சைனீஸ் ஃபுட் இருக்குது, ஸ்ப்ரிங் ரோல்ஸு, ஐஸ்கிரீம்ஸு. என்ன மேடம் என்னாச்சு, பல்லு வலிக்குதா? என்னாச்சு, இப்போ என்னமோ கடிச்சிங்க, வலிக்குதா? ஏன் பல்லு வளர்க்குறது இல்லை, சொத்த பல்லா? அப்படியே வலிக்குது பல்லு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச்சில் உட்காந்து நம்ம டின்னர் சாப்பிட்டுருக்கோம் மக்களே. இங்கே வந்து ஹாட் சைனீஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க. எங்களுக்கு வந்து மும்பையில் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒத்தன்டிக்கான டேஸ்ட்டு கிடைக்கிது. அதனால் இங்கே உட்காந்து நாங்கள் எங்களோட டின்னர் சொல்லிட்டோம். ப்ரௌன்ஸு, ஃப்ரைட் ரைஸு, நம்ம லாலிபாப், செஜ்வான் ரைஸு. மக்களே மத்தியானம் நம்ம இந்த பீச்சுக்கு ரீச் பண்ணிட்டோம். நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஹார்ஸ் ரைடிங் போனோம், கன் ஷூட் பண்ணோம், நிறைய சாட் போன இருக்குது, நிறையா ஃபுட் கோர்ட் இருக்குது, நிறைய என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் நிறைய இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் போனதுலேயே இந்த வந்து ஒரு சிறப்பான ஒரு பீச்சுனால் நம்ம மெரினா பீச்சு தாங்க. நம்ம ஃபன் பண்ணோம். மக்களே மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம யூடியூபர் உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளோட பேஜ் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.